உச்சம் பெற்ற சுக்கிரன் ஒரு அற்புதமான முறையில் நிற்கிறார். இருந்தாலும் அவர் பாவாதிபத்தியத்தின் அடிப்படையில் சிறப்பானவர் கிடையாது. காரக ரீதியாக நன்மையை செய்வார். சரி, முதல்ல நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும்? திருமண அமைப்புகள் கைகூடி வரும். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். சின்ன சின்ன ப்ராசஸில் சிக்கல்கள் ஏற்படலாம், அல்லது தடை தாமதங்கள் ஏற்படலாம். ஆனால் திருமண அமைப்புகள் கைகூடி வருங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. சரிங்களா? தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். நான் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டேன், கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, ஜாயின் பண்ண போகிறேன்னா மட்டும்தான் நீங்கள் விடணுமே தவிர, வேலையை விட்டு விட்டு இந்த மாதம் வேலையை தேடினீர்கள் என்றால் வேலை எளிமையாக கிடைக்காதுங்கிறத அன்பர்கள் உணர்ந்துக்கிடணும். அப்போ இருக்கிற வேலையை கொஞ்சம் பல்ல கடிச்சு என்ன ப்ரெஷர் இருந்தாலும் செய்யணுங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க. ஒரு வேளை ஜாதக ரீதியாக 8ஆம் இடமோ 12ஆம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்கின்றது என்றால் அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக வேலை விட்டுருவீங்க. அதை மட்டும் பண்ணிடாதீங்க. பண்ணிங்கன்னா வேலை இல்லை, கொஞ்சம் வருமானத்துக்கு சிரமப்படுற மாதிரி இருக்கும். பார்த்து இருந்துக்கிடுங்க. ஒரு வேளை 6, 8, 12 சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா அகலக்கால் வச்சா கண்டிப்பாக கடனில் மாட்டிக்கிடுவீங்க. அதை பார்த்து இருந்துக்கிறது நல்லது. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உத்தியோகம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உத்தியோகத்தில் கொஞ்சம் ப்ரெஷர் நிறைஞ்சிருக்குங்க. ப்ரெஷர்னால் கூட வேலை செய்கிறவங்களே நமக்கு குடைச்சல் கொடுக்கலாம், அல்லது ஒர்க் லோடு அதிகமாகலாம். இந்த மாதிரி ஏதேனும் ஒரு சேட்டை பண்ணுவாங்க ஒர்க் பண்ணுற இடத்துல. அதனால் இந்த காலகட்டம் உத்தியோகத்தில் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது சித்திரை மாதத்திற்கான பலாபலன்கள். சித்திரை மாதம்ங்கிறதே ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜோதிடத்தின் நாயகன் உயிர்களெல்லாம் உயிர்ப்பு தன்மையோடு இருப்பதற்கான காரண கிரகம் ஆத்ம காரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உச்ச வலு பெறுகின்ற காலகட்டம். உச்ச வலு பெறுவார். ஆமாங்க, மேஷ ராசியில் 30லிருந்து 31 நாட்கள் உச்ச வலு பெற்று நகருவார். இதுதான் சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அந்த சித்திரை மாதம் உங்களுடைய ஜென்ம ராசி கோட்சாரத்தின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலாபலன்களை வழங்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கோம். இந்த கோட்சார பலன் அப்படிங்கிறது ஒரு 10%. அதற்கு மேலே அதற்கு பெரிதாக பலம் இல்லை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கிடணும். ஏன்னா கோட்சாரத்தை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு பலனையும் கோட்சாரம் உருவாக்காது, அல்லது அழிக்காது, அல்லது தடை செய்யாது. அப்போ என்னங்க பண்ணும் கோச்சாரம்? ஜாதகப்படி நடக்கின்ற பலன்களின் ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தும். அவ்வளவுதானே தவிர பலன்கள் உருவாவதை தடுக்காது, இல்லாததை இருப்பதை அழிக்காது. அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். அப்போ இதோடைய பலம் அதிகபட்சம் 5லிருந்து 10%. அதுக்கு மேலே இதுக்கு பலம் கிடையாது கோட்சாரத்துக்கு. இப்போ நம்ம ஒவ்வொரு பலன்களை உள்ள சொல்லும் போதும் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து வச்சுங்க. இந்த பலன்னு சொல்லிட்டு இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்கள் அப்படின்னு நான் ஒரு தசாபுக்தியை அடிக்கோடிட்டு காட்டுவேன். அந்த தசாபுக்தியும் நடந்தால் அது 10% மேலே நல்லா பலமாக வேலை செய்யும் அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்துக்கிடணும். அந்த விதத்தில் சித்திரை மாத பலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி இருக்கிறது வாருங்கள் பார்க்கலாம். மீனராசி நேயர்களை, மீனத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதம் ஒரு பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய மாதம் அப்படின்னு நான் சொல்லுவேங்க. உங்களுடைய ராசிக்குள்ளாகவே உச்சம் பெற்ற சுக்கிரன் ஒரு அற்புதமான முறையில் நிற்கிறார். இருந்தாலும் அவர் பாவாதிபத்தியத்தின் அடிப்படையில் சிறப்பானவர் கிடையாது. காரக ரீதியாக நன்மையை செய்வார். சரி, முதல்ல நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும்? திருமண அமைப்புகள் கைகூடி வரும். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். சின்ன சின்ன ப்ராசஸில் சிக்கல்கள் ஏற்படலாம், அல்லது தடை தாமதங்கள் ஏற்படலாம். ஆனால் திருமண அமைப்புகள் கைகூடி வருங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. சரிங்களா? தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், உங்கள் ஜாதகப்படியும் 7ஆம் இடமோ 11ஆம் இடமோ 2ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசை புக்திகளும் நடக்குமானால் உறுதியாக கிடைக்கும். கவலை வேண்டாம். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. 2வது, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதாரம் இந்த அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த மாதம் புதிதாக கிடைக்கிறதுக்கான பலமான அமைப்பு ஒரு சிலருக்கு இல்லை. அப்போது இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறணும், இல்லை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இந்த வேலை பிடிக்கல விட போகிறேன் அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு இந்த மாதம் வேலையை விடாதீங்க. விட்டிங்கன்னா டக்குன்னு வேலை கிடைக்காது. அல்லது ஆல்ரெடி நான் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டேன், கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, ஜாயின் பண்ண போகிறேன்னா மட்டும்தான் நீங்கள் விடணுமே தவிர, வேலையை விட்டு விட்டு இந்த மாதம் வேலையை தேடினீர்கள் என்றால் வேலை எளிமையாக கிடைக்காதுங்கிறத அன்பர்கள் உணர்ந்துக்கிடணும். அப்போ பண்ணிங்கன்னா வேலை இல்லை, கொஞ்சம் வருமானத்துக்கு சிரமப்படுற மாதிரி இருக்கும். பார்த்து இருந்துக்கிடுங்க. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம்
எதுலேயும் ஜாலியாக இருப்பீங்க. 1008 பிரச்சனைகள் இருந்தாலும் மீனராசி நேயர்களை சுற்றி இந்த மாதம் முழுக்கவும் முகத்தில் அப்பப்போ ஒரு புன்சிரிப்பு இருந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கலகலப்பாக இருக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமையப்பெறுகின்றது. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் தொழில் அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் சூப்பர்னு சொல்கிற அமைப்புகளில் இல்லைங்க. ஓப்பனாக சொல்லணும்னா ஏதோ ஓடும், வருமானம் வரும், வர்ற வரைக்கும் வண்டியை நகர்த்திக்கிறது நல்லது. பெரிய முதலீடுகள் போடுறீங்க அல்லது பெரிதாக அகலக்கால் வைக்கிறீங்க, இல்லை தொழிலை விரிவுபடுத்த நினைக்கிறீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க, வேண்டாம். ஒருவேளை 6, 8, 12 சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா அகலக்கால் வச்சா கண்டிப்பாக கடனில் மாட்டிக்கிடுவீங்க. அதை பார்த்து இருந்துக்கிறது நல்லது. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உத்தியோகம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உத்தியோகத்தில் கொஞ்சம் ப்ரெஷர் நிறைஞ்சிருக்குங்க. ப்ரெஷர்னால் கூட வேலை செய்கிறவங்களே நமக்கு குடைச்சல் கொடுக்கலாம், அல்லது ஒர்க் லோடு அதிகமாகலாம். இந்த மாதிரி ஏதேனும் ஒரு சேட்டை பண்ணுவாங்க ஒர்க் பண்ணுற இடத்துல. அதனால் இந்த காலகட்டம் உத்தியோகத்தில் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இந்த 3க்கு அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசியில் அமர்ந்து சில சேட்டை பண்ணுவார். என்ன பண்ணுவார்னா, எதிர்காலத்தினுடைய விளைவு அறியாமல் கண்ணாபினான்னு செலவு பண்ணுறது, ஃபங்க்ஷன் கொண்டாடுற ஆடம்பரமாங்கிறது, நம்ம விரலுக்கு ஏற்ற வீக்கத்தையே யோசிக்க மாட்டோம். ஏற்று வீட்டுக்கார பிள்ளை அங்கே படிக்குது, அதனால் என் பிள்ளை அங்கே சேர்க்கணும். பக்கத்து வீட்டுக்காரன் குழந்தைக்கு இப்படி ஃபங்க்ஷன் பண்ணாங்க, என் பிள்ளைக்கு அப்படி பண்ணணும். ஏங்க அவங்க இருக்குது பண்ணாங்க, உங்கள் கையில் இருந்தால் பண்ணுங்க, நீங்கள் இல்லை இல்லையா? ஆனால் அதை பண்ண மாட்டோம். வாங்கு 50,000 கடனை பண்ணிடுவோம். அந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ஆடம்பர செலவுக்காக, தற்காலிக சுகத்திற்காக நீடித்த பிரச்சனையில் மாட்டிக்கிடுவீங்க. ஒருவேளை 8ஆம் இடமோ 3ஆம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குதுன்னா உறுதியாக இந்த மாதிரி சேட்டை ஏதாவது பண்ணி வச்சுருவீங்க. அதனால் அன்பு நண்பர்களை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. பகட்டான வாழ்க்கை முக்கியமல்ல, பக்குவமான மனசோடு அமைதியாக இருக்கிறது தான் நன்மைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்கிறது நல்லது. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் நீண்ட நாட்களாக விற்க முடியாத சொத்து பத்துக்கள் ஏதேனும் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை விற்கிறதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். 3ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக அந்த முயற்சி வெற்றி பெறும், உங்களுக்கு அமையும். இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் ஏதேனும் இடமாற்றத்திற்கு முயற்சிக்கிறீங்கன்னா இந்த காலகட்டம் தாராளமாக இடமாற்றம் பெறலாம். ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறது, அல்லது அதே ஊர்லேயே வீடு மாற்றுறது, அந்த மாதிரி ஏதேனும் ஒரு இடமாற்றத்திற்காக நீங்கள் முயற்சிக்கின்றீர்கள் என்றால் அந்த இடமாற்றங்களை சந்திக்கின்றதற்கு இது ஒரு சிறப்பானதான காலகட்டமாக அமையப்பெறுகின்றது என்பதனை நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும். சரிங்களா? அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மையான காலகட்டம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. சரிங்களா? ரைட். இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வேறு என்ன அமைப்பு உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரியான உதவிகள் கிடைக்கும். 3ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக அந்த உதவிகள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் ஒரு நல்ல மேன்மையையும் ஏற்றத்தையும் பெற்றுக் கொடுக்க வேண்டுமாயின் நீங்கள் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் அகலக்கால்லாம் வைக்கக்கூடாதுங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிடுங்க. சரி, சிறப்புகளில் அடுத்த கட்டமான ஒரு சிறப்பு என்னென்னா, ஒரு சிலருக்கு இந்த அக்ரிமெண்ட்ஸ் போடுறது, தொழில் சார்ந்து இருக்கலாம், வேறு ஏதேனும் விஷயங்கள் சார்ந்து அக்ரிமெண்ட்லாம் போடுறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த அக்ரிமெண்ட்ஸ்லாம் சைன் ஆகிறது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிடணும். 3ஆம் இடமோ 5ஆம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் இந்த கோப்புகள் சைன் ஆகிறது. இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக மன வாழ்க்கை கொஞ்சம் கருத்து முரண்பாடுகள் நீடிக்கத்தான் செய்யும். அதை தவிர்க்க முடியாது, விட்டு கொடுத்து தான் போகணும். அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஒன்று ஆரோக்கிய தொந்தரவு உங்களுக்கு வரலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வரலாம். ஆக மொத்தத்தில் மருத்துவ செலவுகள் உண்டுங்கிறதுல மாற்றம் கிடையாது. அதில் கொஞ்சம் கவனிச்சிருக்கணும். ஆக ஓவராலாகவே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் பெருசாக நீட்டி முழக்கி சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஆமாம், எல்லாத்தையும் சொல்லி கஷ்டம்னு சொல்லிட்டு என்ன நீட்டி முழக்கிறதுக்கு அப்படின்னு நினைப்பீங்க. அன்பு நண்பர்களே, கொஞ்சம் கோச்சார பலன் இந்த மாதம் சொல்கிற அளவுக்கு மீன ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இல்லை. தொழில், பொருளாதாரம், ஆரோக்கியம், குடும்ப வாழ்க்கை,
தனிப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் நிதானமாக இருந்து கொள்ளுங்கள். அகலக்கால் வைக்காதீர்கள், வைத்தால் மாட்டிக்கொள்வீர்கள். அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு நகர்ந்துக்கிறது நல்லது. சரிங்களா? ஆக அனைத்து நண்பர்களும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.